பிடிக்கும். சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேசி விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறி தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டால் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன, இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. காவேரி தான் சிங்காரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. காதல் வெள்ளம் பெருக்கெடுத்து கரை மீறி மன காட்டினிலே பாய்ந்ததனால் உருமாறி பாதி இரவு நேரத்திலே வெளியேறி, பாதி இரவு நேரத்திலே வெளியேறி உங்க பக்கத்திலே வந்திருக்கும் வம்புக்காரி, உங்க பக்கத்திலே வந்திருக்கும் வம்புக்காரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. தங்கம் போன குணமுடைய பணக்காரி, நல்லதான தர்ம சிந்தையுள்ள உபகாரி. தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி, தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி. என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி, என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. குணத்துக்கு அடிமை, பணத்துக்கு எதிரே கொஞ்சி பாடி வரும் காவேரி. குறும்புக்காரியே உனது கரும்பு பார்வைதான் என்றும் என் வாழ்விலே எனக்கு அதிகாரி. இனிக்கும் பேச்சிலே மனசு மயங்கியே ஏங்கி வாடுபவள் சிங்காரி. ஏக்கம் தீரவே ஏய்த்து ஆளையே இழுத்து வந்தவதான் காவேரி. அந்த காவேரி தான் இல்ல சிங்காரிதான், காவேரி தான், சிங்காரிதான். ஆமா காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. ஆதிக்க கோட்டையில் வெடிமருந்தும் விவசாய உலகின் விடிவெள்ளியுமான வீரன் மாணிக்கத்திற்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கால், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி
நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறைவழிப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் என்று கேட்டார் நம் புரட்சி கவிஞர். எவரின் தோள்கள்? உழைப்பாளியின் தோள்கள். தோழர்கள் எனக்கு தோள் கொடுத்து உதவியதாலும் அரசாங்கத்தின் துணையாலும் இந்த அணையை நான் கட்டி முடித்தேன். முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை என்றான் நெஞ்சுரம் கொண்ட நெப்போலியன். இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தை அல்ல, செயல். செயல் செயல் வீரர்கள் அனைவருக்கும் நான் சிரம் வணங்குகிறேன். பாட்டாளி கூட்டம், விவசாய வெற்றி வீரர்கள், ஒற்றுமையின் சங்கநாதம் முழங்குதே. அது வெற்றி வெற்றி என்ற சொல்லை வழங்குதே. வெற்றி வெற்றி என்ற சொல்லை வழங்குதே. பாடுபட்டால் பலனை யாரும் பார்க்கலாமே கண்ணாலே. பாடுபட்டால் பலனை யாரும் பார்க்கலாமே கண்ணாலே. பாலைவனம் உருமாறிடுமே பசுஞ்சோலை போலே தன்னாலே. பாடுபட்டால் பலனை யாரும் பார்க்கலாமே கண்ணாலே. பலனை யாரும் பார்க்கலாமே கண்ணாலே. பாலைவனம் உருமாறிடுமே பசுஞ்சோலை போலே தன்னாலே. பாடுபட்டால் பலனை யாரும் பார்க்கலாமே கண்ணாலே. பெரிய மனுஷன் அடிச்சனா மறுபடியும் வந்துட்டாங்க. எத்தனை நேரம் சொல்லி இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போயிரு, இல்ல உன் கொடலை புடிஞ்சு மாலையா போட்டு. ஆமா சத்தியம் போயா, இது எங்க வயலு. உங்க வயலா? உன்னை உதைக்காம விடல. என்ன மாமா, என்ன நடந்தது?
அந்த காலை உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பக்கம் போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேக்குறேன்? என் மேல கரம் வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிச்சு பண்ணுவேன். நல்ல எழுதி வச்சீங்க. நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. ராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காளையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய். ஓ துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராஜ் சாரா. சீக்கிரம் ஐயா, உதவிட போறான். கொண்டாயா